எலான் மஸ்க் சொல்லியிருக்கிறாரு 2030 மனுஷர்களுக்கு வேலை இருக்காது. மனுஷன் பொழுதுபோக்குக்காக ஒருவேளை அவர்கள் வேலை செய்யலாம், மற்றபடி எல்லாமே ஏஐனால் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற காரியத்தை சமீபத்தில் நியூஸில் வந்துச்சு. தேவஜனமே, இன்றைக்கி பல பேரை இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வேலை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால பல பேருக்கு இந்த காரியம் பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. டிக்குவா புயல், இந்த புயல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா போன்ற பகுதிகளை இது அதிகமாக பாதிச்சுது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக சுனாமியோ நிலநடுக்கமோ வந்தால் மிருக ஜீவன்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் புயல் சுனாமியில் மிருக ஜீவன்களை அதிகமாக நாங்கள் பாதிக்கப்பட்டு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, இது மிருக ஜீவன்களுக்கு தெரிஞ்சு நிலநடுக்கம் வரப்போகுது, சுனாமி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து அதுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு அது பெயர்ந்து போயிடும். ஆனால் இந்த டிக்குவா புயல் வந்தது மிருக ஜீவன்களுக்கே தெரியாமல் அநேக மிருக ஜீவன்கள் பாதிக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, பருவநிலை மாற்றம் உலகத்தவே இன்னைக்கு அச்சுறுத்திட்டு இருக்கு. வரக்கூடிய நாட்களில் வெப்பம் கடுமையாக இருக்கும், சூரியனுடைய வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஜனங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வரக்கூடிய அபாயங்கள் இருக்கலாம். பலவித பிரச்சனைகள் மனித சமுதாயத்துக்கு வரும், மிருகங்களுக்கு வரும், தண்ணியுடைய வரத்து குறையும், பல காரியங்கள். பருவநிலை மாற்றம் தேசத்தவே அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளை பயமுறுத்தினாலும் நம்மளை விடுவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எந்த மத்தியில் வாழ்ந்தாலும் சரி, பயமுறுத்துகிற மனுஷர்களா, பயமுறுத்துகிற பிரச்சனையா, ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மனிதர்கள் உங்களை பயமுறுத்தலாம். அவைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தானியேலுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட் என்ன? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். ஆண்டவரோட சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. தானியேலை தப்புவிச்ச தேவன் என்னையும் இந்த பிரச்சனைக்கு தப்புவீங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. இந்த உலகத்தில் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காம அன்பும் பலமும் தெளிந்த புத்திய உள்ள ஆவியவே தேவன் கொடுத்திருக்கிறார். தேவஜனமே, பயம் சாத்தானால் நமக்கு கொடுக்கப்படுது. இந்த பயப்படும் போது நம்ம நிலைய மறந்து எந்த காரியத்தையும் செய்ய முடியாதபடி பிசாசானவன் நம்மளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவான். பயப்படாதீங்க, உங்கள் பயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உலகம் கொடுக்கக்கூடாத பூரணமான சமாதானத்தை தேவன் நிச்சயமாக உங்கள் இருதயத்தில் கொடுப்பார்.